ஏன் அந்த சம்பளத்தை முதல்ல ரைட் டைம் கிடைக்கிறதே நமக்கு கஷ்டம் தான். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு நடிச்சா இன்னைக்கு இப்போ ஓகே மந்த்லி சேலரி பீப்புள் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ நமக்குலாம் என்னன்னா ஒரு மந்த்லில ஒரு 4 நாள் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஐம் டெல்லிங் அந்த 4 நாள் ஒர்க் வரது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சேலரி வரதுக்கு எப்படியுமே நம்ம வந்து ஒரு 1 மந்த், சில சமயம் 1 மந்த் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு சில சமயம் 15 days அட்லீஸ்ட் மினிமம் 1 வீக்காவது நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம எல்லாமே வந்து நடிச்சதுக்கு அப்புறம் தான் வேற காசு பண்ணும். ஒரு சில பெரிய பெரிய பேனர்ஸ்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாஃப் அட்வான்ஸ் கொடுப்பாங்க, மீதியே நடிச்சு முடிச்ச பிறகு கொடுப்பாங்க. சின்ன சின்னவங்க வந்து எப்படின்னா 1 day பேமெண்ட்ஸ்லாம் ஆட்ஸா இருந்தா உடனே கிடைக்கும். மீதி எல்லாமே இந்த மாதிரி ஒரு பேசிஸ்லாம் கிடைக்கும். ஸோ அட்வான்ஸை பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லை. நான் யோசிக்கலாம் நான் நடிச்சதுக்கான போதுனா அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில கம்பெனி கிட்ட நான் கேட்டுட்டே இருப்பேன். பட் இது வரைக்குமே டச் வுட் நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இவ்வளோ வருஷத்துல நான் நடிச்சதுல இந்த பேமெண்ட்டுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இல்லை இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இது வந்ததே இல்லைன்னு எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. எவ்ரிதிங் இஸ் ஆன் டைம். ஸோ அந்த விதத்துல மேபி நான் லக்கியா இல்லை இட்ஸ் ஓகே, காட் இஸ் வித் மீ, எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் குட்டா, ஆர் the people around me are really good because இதை சிம்பிளா சொல்லணும்னா என்னோட திங்கிங் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கு. அதனால என்னை சுத்தி இருக்கவங்களும் பாசிட்டிவா தான் இருக்காங்க. ஸோ எப்படி ஆனாலும் எனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும்.